நிறைய காசு பணம் வச்சுருந்தா யோகம் அப்படிம்பாங்க, பணக்காரங்களாக இருந்தால் யோகம் அப்படிம்பாங்க, நல்ல அப்பா அம்மா கிடைச்சா யோகம் அப்படிம்பாங்க, நல்ல குழந்தைகள் நம்ம சொல்கிறதெல்லாம் கேட்குறத செய்கிறத குழந்தைகளாக இருந்தால் அது யோகம் அப்படிம்பாங்க. இப்படி யோகம் பல்வேறு வகைப்படும். இன்றைக்கி காலகட்டத்தில் யோகம் அப்படின்னா ஆசனம் செய்தால் யோகம் கிடைக்கும். என்ன யோகம் கிடைக்கும்? மருந்து மாத்திரை வேண்டாம், ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டாம், நோய் நொடியோடு வாழ வேண்டாம். இந்த யோகம் ஆசனம் ரெகுலராக நம்ம செஞ்சிட்டு இருந்தோம் அப்படின்னா மெயினாக இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் வியாதி இல்லாமல் இருக்க முடியும். அதுதான் மெயின் இந்த யோகாசனம். சின்ன பசங்களுக்கு மெயினாக தேவை என்ன அப்படின்னா கவனத்தன்மை. அதாவது ஒரு படிக்கிறாங்க, அதை கவனித்து படிக்கிறது இல்லை. அப்புறம் ஞாபகத்திறன் இல்லை. இன்றைக்கி படித்து ஒரு அரை மணி நேரத்தில் கேட்டாலே ஞாபகம் மறந்து போயிடுது. அதுக்காக சின்ன சின்ன ஆசனங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணோம். மெயினாக சின்ன குழந்தைகளுக்கு தேவை கவனத்தன்மையும் மெமரி பவர், அதாவது நினைவாற்றலும். இந்த 2 விஷயமும் கரெக்டாக கொண்டு போயிட்டோம் அப்படின்னா ஃப்யூச்சரில் அவங்க எதை வேணாலும் சாதிக்க முடியும். மெமரி பவர் அப்படின்னா ப்ரீத்திங், மூச்சு பயிற்சி, சின்ன சின்ன மூச்சு பயிற்சிகள், நாடி சுத்தி பிராணாயாமம்னு சொல்லுவோம். மூச்சை இடதிலிருந்து வலதும் வலதிலிருந்து இடதும். இது பண்ணும்போது பார்த்தீங்கன்னா மூளைக்கு தேவையான ஆக்சிஜன் கிடைக்கும். பிரெயின் நல்லா வேலை செய்யும். பிரெயின் நல்லா வேலை செஞ்சாலே ஞாபகம் நல்லாயிருக்கும். 1. 2வது விஷயம் நின்ற பாதாசனம் சொல்லக்கூடிய ஆசனம். அதாவது நின்றுக்கிட்டு ஒரு காலை அந்த முட்டியில் வச்சுக்கிட்டு 2 கையும் மேலே தூக்கி வணக்கம் போடுறது. இந்த முனிவர்கள்லாம் நிற்கக்கூடிய ஒரு பொசிஷன். சின்ன வயசுலலாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம், ஒத்த காலில் நிற்காத வீட்டுக்கு ஆகாது அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் ஒத்த காலில் நின்னால் நமக்கு ஆகும். ஞாபகத்திறன் நல்லாயிருக்கும், கவனத்தின்மை நல்லாயிருக்கும். ஒரு பையன் ஒத்த காலில் நிற்க முடியல, ரொம்ப நேரம் நிற்க முடியலன்னா அவனோட கவனத்தன்மை கம்மியாக தான் இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம். அதை ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணி நாளடைவில் நல்லா ஆயிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு கவனத்தன்மை செமையாக மாறிடும். நின்ற பாதாசனம் அப்படிமோ, இல்லைன்னா ஏக பாத ஆசனம். ஏகன்னா 1, பாதம், அந்த பாதத்தை முட்டியில் வைக்கிறோம். ஏக பாத ஆசனம், அவ்வளோதான். இப்போ அந்த ஆசனத்தை எவ்வளோ நேரம் பண்ணலாம்? ஒவ்வொரு ஆசனத்துக்கும் முதல்ல ஆரம்ப நிலையில் ஒரு 10 செகண்ட், 20 செகண்ட், 30 செகண்ட் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டிகிட்டே போகலாம். 30 செகண்ட் வரைக்கும் பண்ணலாம். ஏன்னா நம்ம தினந்தோறும் நம்ம லைஃப்பில் நம்ம பண்ணக்கூடிய 40 ஆசனம் வரைக்கும் ரெகுலராக பண்ணலாம். ஒரு ½ hour வரைக்கும் நம்ம யோகா பண்ணலாம். அதில் ஒவ்வொரு ஆசனத்துக்கும் 20லேருந்து 30 எண்ணிக்கை வச்சாலே போதும். தினந்தோறும் பண்ணலாம். நமக்கு என்ன தேவையோ அதை எடுத்துக்கணும் யோகாவில். அதாவது இயல்பாக பார்த்தீங்கன்னா நம்மளோட முன்னோர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்த விஷயம் எப்படின்னா, காலையில் யோகா பண்ணியாச்சுன்னா பித்த நோய்கள் சரியாயிடும், மதியம் யோகா பண்ணியாச்சுன்னா வாத நோய்கள் சரியாயிடும், மாலை நேரத்தில் யோகா பண்ணியாச்சுன்னா கப நோய்கள் சரியாயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முன்னோர்கள் சொல்லிட்டு போயிட்டாங்க. ஏன்னா கிட்டத்தட்ட இது ஒரு 5000 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள கலை அப்படிங்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி இருக்க சூழ்நிலையில் எல்லாருமே கெமிக்கல் தான் சாப்பிட்றோம். எது சாப்பிட்டாலும் காலையில் ப்ரஷ் பண்ணுற பேஸ்ட்லேருந்து எல்லாமே கெமிக்கலில் தான் இருக்கிறோம். அப்படிங்கும்போது காலை மதியம் இரவு 3 நேரமும் பண்ணலாம். 3 நேரத்துலேயும் எல்லா வியாதிகளும் நம்ம சந்திக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. அதனால் 3 நேரமும் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஆனால் இயல்பாக காலை நேரத்தில் எம்டி ஸ்டொமக்கில் பண்ணுறது மிக மிக நல்லது. நலம் தானா?